அசால்ட். வேலை பார்த்தேன். 60 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். எப்போ ஓட்டி தருவாங்கன்னு இருப்பேன். ஏன்னா 30 ரூபா கூட கிடைக்கணும். இப்ப என் மக சொல்றேன் 500 ரூபா கூட வேண்டாமா, நான் ஒரு நாள் வேலை பார்த்தா 2000 ரூபா சம்பளம், நீ வீட்டுல இரு. நான் 3 நாள் வேலை பார்த்தா 6000 ரூபா சம்பளம், ஒரு மாசம் சம்பளம், நீ வீட்டுல இருமா அப்படிங்கிற. வீட்டுல இருக்கீங்க இப்ப? ஆமா சார், 1.5 வருஷமா வீட்டுல இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப 300 ரூபாங்கிறது இப்ப உங்களுக்கு என்ன? என்னோட ஒரு நாள் செலவு சார். அது கெத்து. இயேசு தனது தாயை சந்திக்கிறார். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம், ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ஒரு அற்புதமான உறவின் வெளிப்பாடை அந்த அம்மா தனது கண்ணீரின் வழியாக அற்புதமாக பேசுனதை நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம இன்றைக்கி என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய தாயை கண்டுகொள்வது கிடையாது, அவரிடம் சென்று பேசுவது கிடையாது, அவர்களது அருகில் அமர்வது கிடையாது. இன்னும் அதிகபட்சமாக நம்மில் பலர் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிட்டிருக்கிறோம். இன்னொரு வகையில் வீட்டில் வச்சுருந்தாலும் அவங்களை வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக அவர்களை நாம் வைத்திருக்கிறோம். ஒரு தாய் மகனுக்குமான உறவு என்பது எப்படிப்பட்ட உறவுங்க? இன்றைக்கி நாம் எந்த நிலையில், எந்த உயரத்தில், எப்படிப்பட்ட வாழ்வில் இருந்தாலும் சரி, அதற்கு பெற்றோர்கள் காரணம். குறிப்பாக அதில் அதிகமான பங்களிப்பு ஒரு தாய்க்கு உண்டு. அந்த தாயை நாம் இன்று எப்படி வைத்திருக்கிறோம் என்பதில்தான் நாளை உங்களது பிள்ளைகள் உங்களை எப்படி இந்த உலகத்திலே தங்களோடு வைத்திருப்பார்களா அல்லது முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புவார்களா என்று அடங்கியிருக்கிறது. ஒரு இக்கட்டான சூழலுங்க. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கக்கூடிய அந்த பயணம், அப்பொழுதும் கூட அந்த தாய்க்கும் இயேசுவுக்குமான அந்த உறவு, அந்த கண்ணீர், அந்த வலி அவர் பார்த்து கொள்வதிலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அழுகையும் கண்ணீரையும் வரவழைக்கிறது. ஆனால் இன்று நான் அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருப்பதற்கான கடவுளுக்கு அடுத்த படியில் நம்மை வைத்திருப்பது நம்முடைய தாய். அந்த தாயை நாம் எப்படி வைத்திருக்கிறோம், எப்படி அவரை பராமரிக்கிறோம், எப்படி அன்பு செய்கிறோம் என்பதில் தாங்க உண்மையாலுமே நாம் இருக்கிறது. ஒவ்வொரு தவக்காலத்திலையும் இந்த 4வது ஸ்தலம் வர்றப்போ அன்னை மரியாள் இயேசு சந்திக்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது, தாயை சந்திக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒரு துளி யோசிக்கிறது இல்லை, அதை தவக்காலம் முடிந்தும் ஒவ்வொரு நாளும் அந்த தாயை நாம் எப்படி பார்த்து கொள்கிறோம் என்பதில் தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது. இயேசுவினுடையும் தாயினுடைய அந்த வலியும் வேதனையும் அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் இருவருமே யாருக்காக தியாகம் செய்தார்கள்? நம் ஒட்டுமொத்த மனித மீட்பிற்காக. நம்ம இந்த ஒட்டுமொத்த மனித மீட்புக்காகலாம் தியாகம் செய்ய வேணாம். உங்களை பெற்றெடுத்து, உங்களை வளர்த்து, உங்களை ஆளாக்கி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் செய்து தன்னை இழந்த தாயினுடைய தியாகத்திற்கு அவருடைய இறுதி காலங்களில் அவரோடு இருப்பதும், அமர்வதும், அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பதும், அவர்களோடு நீங்கள் இருந்து உரையாடுவதும், இதுதான் அதிகமாக விரும்பக்கூடியது. நம்முடைய சொத்துக்களை அல்ல, அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால் இன்றைக்கு அதிகமாக முதியோர் இல்லங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஏன் உருவாகி கொண்டிருக்கிறது? அதற்கு காரணம் நம்மில் பலர் நம்முடைய தாய்மார்களை கைவிட்டது தான். மறந்து விடாதீர்கள். நமக்கும் ஒரு நாள் வயதாகும், நாமும் முதியோர் இல்லத்திற்கு செல்லக்கூடிய நிலை வரும். நாம் இப்பொழுது நம்முடைய தாயை கண்டுகொள்ளவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளும் நாளை நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக இயேசு தனது தாயை சந்திக்கிறார். அந்த இக்கட்டான நிலையிலும் எப்படி அன்பை பரிமாறிக்கொண்டார்களோ ஒருவருக்கொருவர், அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாயை ஒருபோதும் கைவிடாமல் நம்மோடு வைத்து இறுதி வரை அவர்களை தாங்குவோம். அதுதான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்த தாய்க்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்வாக மாறும்.